இப்ப now I'm going to tell a story. நண்டும் கொக்கும். ஒரு ஊர்ல ஒரு கொக்கு ஒரு குளத்துக்கு மேல ஒரு கல்லுல இப்படி காலை விரிச்சு வச்சிருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அது ரொம்ப சோகமா இருந்துச்சான். ஏன்னா அதுக்கு சாப்பாடே கிடைக்கலையா. அதுக்கு ஒரு மாதிரி கோபமா இருந்துச்சு. ஒரு நண்டு வந்திருந்தது. அப்ப அந்த கொக்கு சோகமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு சாப்பாடே எதுவுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அப்பதான் யோசனை இருந்துச்சு. அதுக்குதான் சோகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ நண்டு என்ன பண்ணுச்சு, அக்கா நீ என்ன எதுக்கு இப்படி சோகமா இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த கொக்கு சொல்லுச்சு, நான் என்னதான் சொல்ல, இந்த இந்த இன்னும் கொஞ்சம் நாள் இந்த குளமே அழகிய போடுதான். அத அப்ப அப்ப அந்த கொக்கு கேட்டுச்சு, ஐயோ இப்ப என்னக்கா செய்யறது அப்படின்னு. அதுக்குதான் நான் சோகமா இருக்கேன், சொல்றதை நீங்க எல்லாரும் கேட்டீங்களான்னு தான் தெரியல அப்படின்னு அந்த கொக்கு சொல்லுச்சு. அந்த நண்டு சொன்னிச்சா, என்னக்கா சொல்ற, நீ சொல்றது போய் நாங்க கேட்காம இருப்போமா. அப்புறம் அந்த கொக்கு சொன்னிச்சு, ஒன்றும் இல்லை, பக்கத்துல ஒரு நல்லா அழகா இருக்க ஒரு குளம் இருக்கு, அவங்க நம்ம எல்லாம் போகலாமா சரிக்கா அப்படின்னு அந்த நண்டு சொன்னிச்சு. அப்புறம் என்னைக்குக்கா எங்களெல்லாம் கூட்டிட்டு போற அப்படின்னு அந்த நண்டு கேட்டுச்சு கொக்கு. அப்புறம் பெரிய மீன் எல்லாமே வேணாம், பெரிய மீனா இருந்தா 2, சின்ன மீனா இருந்தா 4 அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் அது யோசிச்சு, அப்பாதான் என்னால தின்ன முடியும் அப்படின்னு. அப்புறம் அந்த நண்டு சொன்னிச்சு, ஆமா உன்னாலையும் சுமக்க முடியணும்ல அப்படின்ச்சு. அப்புறம் மறுநாளையே அது எல்லா மீனையுமே பெரிய 2 மீனையும் சின்ன 4 மீனையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அது ஏமாத்திடுச்சு அந்த நண்டை. அப்படியே ஒரு கல்லில போட்டு சுவைச்சு சாப்பிட்டுச்சு. அப்புறம் முள்ள துப்பிடுச்சு. இப்படி நாள் முழுதும் மீனோட ருசித்து இருக்க நண்டை கொக்கு என்ன பண்ணுச்சு, இந்த நண்டையும் தின்றால் என்ன அப்படின்னு யோசிச்சு. அப்படின்ட்டு கடைசி நாள் தூக்கிட்டு போச்சு. அப்போ இதே ஷாக்கான நண்டு கீழே பார்க்கும் போது அது யோசிச்சுச்சு, அட சூழ்ச்சிக்கார கொக்கே, உன் பேச்சை நம்பி இத்தனை மீன்களை இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிச்சு. அது நினைச்சிச்சு, அது நம்மளையும் இப்படிதான் உருவாக்க போதுமோ, அதுக்குள்ள நம்ம அதோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு கழி தென்ன மாதிரி பிடிச்சி அப்படியே கீழே சாச்சிடுச்சு. அப்புறம் கொக்கு செத்திடுச்சு. அப்புறம் அதோட பழைய இடத்துக்கே போயிடுச்சு. இந்த கதையோட நீதி என்னதுன்னா, பேராசை பெருமிஷ்டம். நண்டுக்கும் மீனுக்கும் ஆசைப்பட்ட கொக்கே இப்படி போயிடுச்சு. அதனால பேராசை பெருமிஷ்டம் இல்லையா குழந்தைங்களா? தேங்க்யூ.